Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. சார் கேமராமா இன்னும் இப்படியே தான் வண்டி ஓட்ட போறீங்களா? ஆமா 300 கிலோமீட்டர் மாசம் ஓட்டுறோம். வாங்க போலாம். இப்படியே 300 கிலோமீட்டர் போனா அப்புறம் எழுந்துக்க முடியாது, இடுப்பு பிடிச்சிக்கும். இந்த மாதிரி எப்படி உட்காருறீங்க? நான் எழுந்துருங்க. இத்தனை வருஷமா நான் இப்படி தானே பண்ணுறேன். இத்தனை வருஷம் ஓட்டுறது முக்கியம் இல்லை, இவ்வளோ தான் இடுப்பு பிடிச்சிக்கும், கால் வலி வரும், எடுத்து வைக்கும்போது மரத்து போன மாதிரி ஆகிடும். 300 கிலோமீட்டர் இப்படியே ஓட்டினோம் என்ன ஆகுறது? இப்படியெல்லாம் உட்காந்து ஓட்டக்கூடாது கார். இவ்வளோ நாளாக ஓட்டிட்டு இருக்கீங்க தெரியாது அது. என்னங்க சொல்றீங்க? அப்படா எப்படி தான் ஓட்டுறது? காலங்காலமா ஓட்டி பழகிட்டோமே எப்படி? நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகே சார், ஓகே சொல்லுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கார் யூசேஜ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. லாங் டிரைவ் ஒரு 405 கிலோமீட்டர்ஸ் ஓட்டின்னு போகிறதும் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த டிரைவிங் சீட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. லாங் டிரைவ் பண்ணும்போது எப்படி உட்காரணும், மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து பெட்டராகவே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்துடுது. இருந்தாலும் இது வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அவங்கவுங்க எப்படி உட்காரணும், உட்காந்தா எப்படி அந்த பேக் பெயின் அவாய்ட் பண்ணலாம், நெக் பெயின் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள், இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப இப்போ ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருக்குது. ரொம்ப பேக்கில் சாஞ்சிட்டு ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருக்க மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பொசிஷனும் இருக்குது. இதில் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் வைக்கிறது இருக்குது. இது வந்து பின்னாடி தூங்குறதுக்கு ஜென்ரலாக டிரைவிங் சீட் இல்லாமல் பேசஞ்சர் தூங்குற மாதிரி இருக்கிறது, ரிலாக்ஸிங் பொசிஷனும் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அது அவங்களுக்கு டிரைவர் சீட்டில் எப்படி உட்காரணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறேன், ஏன்னா எந்த மாதிரி உட்காந்தா பெட்டராக இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த அளவுக்கு இப்போ நெக் ரெஸ்ட் வரும்போது அட்ஜஸ்டபிளோடு தான் இருக்கும் மேக்ஸிமம். நெக் ரெஸ்ட் இருந்தால் ஓகே தான். நெக் ரெஸ்ட்டோட மெயினாக வந்து இந்த ஷோல்டர் சப்போர்ட்டும் லோயர் பேக் சப்போர்ட்டும் நல்லா ப்ராடாக இருக்கணும், பெட்டராக இருக்கும். அப்படி இருந்துட்டு அப்ரைட் போஸ்டர் பொசிஷனில் இருக்கணும். இந்த பொசிஷனில் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். இது வச்சுட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். சிட்டிங் சேர் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து ஹிப் லெவல் லோ அட் த லெவல் ஆஃப் நீ வரைக்கும் இருக்கணும். நீ கொஞ்சம் அப்வர்டாக இருக்கணும், ஹிப் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கணும். ரொம்ப லோவாக போனால் ஹிப் பேக் பெயின் ஸ்ட்ரெயின் ஆகும், ஹிப்பில் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அது ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் நமக்கு. அதை மாதிரி இருந்துட்டு நம்ம ஆக்சிலேட்டரியோ பிரேக் போடும்போதோ அந்த லெவலில் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஒரு 15 to 20 டிகிரி பெண்டிங்கில் இருக்கணும். நீ அந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ மெயினாக இது பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து நெக் சப்போர்ட் இருக்குது. இது நெக் அட்ஜஸ்டபிள் தான். நெக் லாங் டிரைவ் போகும்போதோ இல்லை ஜென்ரலாக கார் ஓட்டும்போதோ நெக் ரெஸ்ட்டோட கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மெயினாக அப்பர் ஷோல்டர்லேருந்து இந்த லோ பேக் ரீஜன் வரைக்குமே சப்போர்ட்டடாக இருக்கணும். பேக் சப்போர்ட், லம்பார் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். லாங் டிரைவ் போகும்போதோ ஜென்ரலாக கார் ஓட்டும்போது நமக்கு பேக் பெயின் வராமல் சப்போர்ட் இருந்தால் மேக்ஸிமம் பேக் பெயினை அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கான அந்த பொசிஷனில் தான் இந்த லெவலில் இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்ரைட் போஸ்டர் கரெக்டாக நேராக இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ நெக்கு பேக் அப்புறம் மெயின் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிங்கில் இந்த ஹிப்போடைய பொசிஷனும் நீ பொசிஷனும் ஆங்கிள் பொசிஷனும் பார்க்கணும். அது எந்த லெவலில் இருக்கணும்னு பார்க்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஹிப் வந்து நீயோட கொஞ்சம் லோயர் லெவலில் இருக்கணும். நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஹிப் வந்து டீப் லோயர் லெவலில் போயிடும். அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த லோ பேக் பெயின், ஹிப் பெயின் அதிக வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஆக்சிலேட்டரியோ பிரேக் வரும் ஃப்ரீயாக காரை ஓட்டலாம். நெக்ஸ்ட் அப்படியே வரும்போது இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேரிங் வரும். அந்த ஸ்டேரிங் வந்து செஸ்ட் லெவல்லையும் ரொம்ப இப்படி ஃபார்வர்டாக அப்படி போயிட்டு ஓட்டாமல் நல்ல சப்போர்ட்டடாக ஸ்டேரிங் அப்படி பிடிச்சிட்டு ரோல் பண்ணுறோம். அதாவது கிளாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இது கிளாக் மாதிரி தான் ஷேப் இருக்குது. இது 9-3 இந்த ஷேப்பில் பிடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டேர் பண்ணிவிட்டு கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நெக் பெயின் இருந்ததுன்னா கொஞ்சம் அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இங்கே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா டேரெக்டாக ப்ரெஷர் இங்கே போகுது. இந்த இப்படி வச்சிங்கன்னா டேரெக்டாக ப்ரெஷர் ஷோல்டர் லெவலில் போகும். ஸோ அதை மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் லோயராக இப்போ அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருந்தாலுமே இருக்குது, அதனால் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அதனால் கொஞ்சம் லோயராக வச்சுட்டு இப்போ கிளாக்கில் 4-7 அந்த மாதிரி அந்த லெவலில் நீங்கள் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் நெக்கு கம்மியாக போகிறதால பெயின் இருக்காது. பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஸ்டேரிங்கை ஒரு கையில் பிடிச்சிட்டுலாம் ஓட்டுறாங்களா சார்? அவங்களுக்கு என்ன மாதிரி வலி சார் வரும்? வலின்றதை விட ஃபஸ்ட்டு ஒரு கையில் பிடிச்சி ஓட்டுறது ரோட் சேஃப்டிக்கும் சரி அவங்களுக்குமே வந்து டேஞ்சர் தான். ஓகேங்களா? இப்போ வந்து அதுவும் இல்லாமல் ஒத்த கையில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர் வந்து இப்போ ரைட் சைட்லேயே ஒரு கையிலே பிடிச்சி ஓட்டினா ப்ரெஷர் அதிகமாக ஒரு சைடே வரும். பட் ரெண்டு கையை யூஸ் பண்ணி ஓட்டணும்னா அந்த ப்ரெஷர் ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதால நமக்கு வந்து இன்ஜுரி ஆகுதோ சேஃப்டியோ ரொம்ப பெயின் வராமல் தடுத்துக்கலாம். அதனால் ஒரு கையில் ஓட்டுறது வந்து டேஞ்சர் தான். அது பெயின் வரும், ஷோல்டர் பெயின், நெக் பெயின் கொண்டு போய் விட்டுரும். அந்த நீ லெவல், ஹிப் லெவல், ஆங்கிள் லெவல் சொன்னேன். அதில் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து இந்த டிரைவிங் சீட்டில் வந்து அந்த நீக்கும் அதுக்கும் ஒரு 2-3 ஃபிங்கர்ஸ் கேப் இருந்தால் பெட்டராக இருக்கும்.
நீ வந்து ஸ்ட்ரெயின் இப்படி பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகும், பெண்ட் ஆகினா ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணி நீ பெயின்லாம் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஹிப் லெவல் பார்க்கணும். ஹிப்பும் நீ எந்த லெவலில் இருக்குன்ட்டு. நீ ஸ்லைட்டாக அந்த ஹிப் வந்து லோயர் லெவலில் இருந்தால், ஸ்லைட் லோயர் லெவலில் இருந்தால் உங்களுக்கு வந்து பெட்டர் ஆஃப். சில பேருக்கு இதுவும் சிலதெல்லாம் கம்ஃபர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பேக் பெயின் இருக்கவங்களுக்குலாம் இன்னும் அப்ரைட்டாக இருந்தால் கொஞ்சம் பெயின் இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இந்த பொசிஷனில் இருந்தால். ஸோ அவங்க இப்போ வெளியில் அசசரிஸ் மாதிரி கிடைக்கும், லம்பார் சப்போர்ட் மாதிரி ஒரு பேக் சப்போர்ட் இருக்குது. அதை வாங்கி இங்கே பேக்கில் இந்த லம்பார் இந்த இடத்துல வச்சுட்டு இது பண்ணால் ஸ்பைன் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பொசிஷன் போகும்போது அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேக் சப்போர்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சீட்டிங் சேரில் வந்து எனக்கு அந்த குஷன் கீழே இருக்க குஷன் வந்து எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகலை அப்படின் போது ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டாக இன்னொரு குஷன் வாங்கி அண்டர் த பம்பு கீழே வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ண இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சார் இப்போ இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை திரும்பவும் முது வலி ஏதாவது வருமா? பார்க்கலாம். இப்போ எப்படி உட்காந்துருக்கீங்க, பரவாயில்ல. நெக் ஓகே, பேக்கு கொஞ்சம் அந்த முட்டையை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஓகே, ஸ்டேரிங் ஓகேவா இருக்குது. ஓகே, எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த பெல்ட்டை போடுங்க, சீட்டு பெல்ட்டை போட்டு மட்டும் மூவ் பண்ணுங்க. சீட்டு பெல்ட்டு போடுங்க. இப்போ போகிறோம் பாருங்க, எப்படி போகிறோன்னு மட்டும் பாருங்க சார். இனிமேல் முதுகு வலியாவது மூட்டு வலியாவது. ரெடி போகலாமா சார்? போகலாம் போங்க சார். காருக்கு சொன்னீங்க, கொஞ்சம் அப்படியே பைக்குக்கும் சொன்னீங்கண்ணா. இப்போ எங்கே கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட வேண்டியதான், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போயிடுவேன். சரி ஓகே. எப்பயுமே வந்து பைக் இது பண்ணும்போது லெஃப்ட் லெக்கில் தான் கீழே இருக்கணும், ரைட் லெக் மேலே இருக்கணும். அப்போ தான் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். காலங்காலமாக இப்படி தானே வந்து காலங்காலமாக லெஃப்ட்டில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வண்டி எடுத்துட்டு நீங்கள் ரைட்டு இறங்கி போவீங்க, லெஃப்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஹேண்டு ஃபஸ்ட்டு ரிஸ்ட்டுக்கு வந்துடுங்க, வச்சுட்டு இப்படி நேராக இருக்கக்கூடாது, பெண்ட் பண்ணிக்கோங்க, எல்போ பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயின் போகாது. இப்போ ஒரு இது மாதிரி இருக்கும்போது ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயின் போகும். ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குனீங்கன்னா டைரெக்டாக நெக்கும் ஷோல்டரும் தான் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ இதை மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே ப்ரெஷர் இங்கேயே நின்றுடும், இங்கே கம்மியாக போகும். அதனால் நெக் பெயின் இந்த மாதிரி வச்சு ஓட்டினீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியும். அதை மாதிரி உட்காரும்போது லோ பேக்கில் இங்கே கார்லனா சப்போர்ட் இருக்கும், டூ வீலரில் சப்போர்ட் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக அப்ரைட்டாக வயிறை கொஞ்சம் உள்ளே தள்ளி அப்படி வச்சுட்டு பெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பெண்ட் பண்ணி இது எல்போ பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ காலை எடுத்து வச்சு மூவ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி ஓட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி சார், இத்தனை காலமாக இப்படியே ஓட்டி பழகிட்டேன், அது ஏதோ ஒரு சௌரியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் நான் இப்படி போகிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் எனக்கு வரும்? நீங்கள் இப்படி போகிறதுனால இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓட்டணும், நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த நெக் இஷ்யூஸ் வரும். ஓகே, பேக்கில் நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் பொசிஷன் இப்படி குனிஞ்சிட்டு போகிறீங்க, இப்படி போகிறது நல்லாயிருக்கும். நல்லா இப்போ நல்லாயிருக்கும். ஏஜ் ஆக 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 பேக் இப்படியே ஸ்லௌஜ் உட்காந்திங்கன்னா மசில் வீக் ஆகிடும், பேக் பெயின் வரும், அப்புறம் கால் வலியாக பரவும், ஸ்பைனல் இன்ஜுரி ஆகும், அதிகமாகும். இதனால கூட இன்ஜுரி ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், ரெகுலராக யூஸ் பண்ணி டெய்லி பைக் ஓட்டின்னு தானே இருக்கீங்க. ஆமாம், அப்போ கண்டிப்பாக ஆகும். அதனால் எப்பயுமே ஸ்லௌஜாக போகக்கூடாது, இறக்கி பொசிஷனில் இருந்தால் தான் பைக் ஓட்டும்போது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலும் நீங்கள் வயிறு டக்குன்னு உள்ளே தள்ளினீங்கன்னா ஏறி இறங்கினா அது கண்ட்ரோல் பண்ணிக்கும் ஸ்பைனை. ஓகேங்களா? நீங்கள் இப்படி போனீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் பிரேக் ஏறி இருக்கும்போது இன்ஜுரி ஆகும், டிஸ்க் ப்ரெஷர் போகும். ஸோ அதனால் பெயின் வரும். ஓகேவா? அதுதான், வேறு ஒன்று இல்லை. இனிமேல் சூதானமாக இருந்துக்கிறேன் சார். சரி, நான் எனக்கே இப்படி சொல்கிறீங்க, லைட்டாக தான் ஸ்டைலாக இருக்கேன். என் ஃப்ரெண்டெல்லாம் காதல் பரத் மாதிரியே காலை மேலே போடுறது என்ன, சைடில் போடுறது என்ன, ரொம்ப சீனாக ஓட்டுறாரு வண்டி. அவருக்கு என்ன சொல்லுவீங்க? அது வந்து சினிமாவில் வேறு, அதுக்கப்புறம் அவங்க காமிக்க மாட்டாங்க. நான் ஒன் சைடெலாம் போட்டு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒன் சைட் பெயின் வந்து ரேடியேஷன் ஆகும், கால் மறுத்து போகிறது, இதெல்லாம் வந்து லாங் ட்ராவல் பண்ண முடியாது. அது சும்மா ஸ்டைலுக்காக பண்ணுறது, அவ்வளோதான். அது மாதிரி பண்ணுறதுலாம் தப்பு. ஓகே, தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ அதை மாதிரி ஒத்த சைடு ஓட்டுறதுல சென்டராக உட்காந்திங்கன்னா இப்போ இந்த சீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுடாக இருக்குது, நல்லா பிளேஸ்ட் ஆகிடுச்சு உங்கள் பட்ஜெட். ஓகேங்களா? ரெண்டு காலையும் எடுத்து மேலே வைங்க, வச்சுக்கிட்டு இப்படி சென்டராக ரெண்டு காலையும் இன்வர்டாக இருக்குங்களா, இதை மாதிரி தான். சில இதில் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், அதை மாதிரி இருக்கிறதோட இது மாதிரி உள்ளது இருந்தால் சப்போர்ட்டிவாக இருக்கும், உங்களுக்கு பேக் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணும். ஓகே, இதுதான். அந்த மாதிரி ஒத் சைடு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரே பக்கம் போகாது. இதுனா ரெண்டு பக்கம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டரில் இருக்கணும். ஓகேங்களா? ஒத்த பக்கம் ஓட்டினீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ்டாக போகும். பலரும் ஸ்டைல் நினச்சி ஓட்டிகிட்டு இருக்காங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு ஷூராக பேக் பெயின் அதிகமாகும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறிடுச்சுனாவே மசில் வந்து இன்ஜுரி ஆக சான்ஸ் நிறைய. சரி, ஓகே சார். இப்படி ஓட்டி பழகாத ஆபத்துன்னு சொன்னீங்க. ஆனால் ரொம்ப தூரம் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், அந்த ட்ராவலாக இருக்கட்டும், அது ரொம்ப டயர்டாக இருக்குது. வீட்டுக்கு வந்தோன்னே என்ன மாரி நான் வந்து உடம்புல அவ்வளோ பெயின் இருக்குது, அந்த பெயினை வந்து தூக்கம் சரி பண்ணுது. ஆனால் அதையும் மீறி மசிலுக்குன்னு ஒரு ஒர்க் அவுட் இருக்குல்ல, அது மாதிரி ஏதாச்சும் இருக்கு? சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி காலையில் எழுந்தோடனே ஒரு ஸ்ட்ரெச்சஸ், நைட்டு தூங்குறது மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிங்கன்னாவே இந்த பேக் பெயினுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்.
ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரெச்சஸ் என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சார், நன்றி, தேங்க்யூ. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.